அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அதாவது இப்போ எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்டாங்க. எலெக்ஷன் ஒர்க்குக்கு நிறைய பேர் கூப்பிட்டுருக்காங்க. என்னால் வர முடியலைன்னு தான் சொல்ல முடியும். அதாவது பதிவாக கூப்பிட்றவங்களுக்கு நான் வேலை செஞ்சு கொடுப்பேன். கண்டிப்பாக வந்து வேலை செஞ்சு தருவேன். ஒரு ஹவுஸ் பெயிண்டிங் வேலை நடந்துகிட்ருக்கு. அது முடிஞ்சதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக வருவேன். சரியா? பதிவாக கூப்பிட்றவங்களுக்கும் அது சொல்லிவிட்டு வர முடியாத சூழ்நிலை எல்லாமே இருக்குது. ரெண்டாவது, புதுசாக வேலை கூப்பிட்றவங்க கண்டிப்பாக வந்து நான் வந்து முன்பணம் வாங்காமல் வேலை செஞ்சு தர மாட்டேன். எதுக்கு சொல்கிறோம்னா, போன திருப்பு வந்த தேர்தலில் வந்து நிறைய இதில் வந்து வேலை முடிஞ்ச உடனே காசு ஏற்றி விடுதேன், ஜிபேயில் ஏற்றி விடுதேன், அப்படியே ஏற்றி விடுதேன். பாதி காசு தான் எனக்கு வந்தது, பாதி காசு என் கைக்கு வந்து சேரலை. நான் வெயிலையும் கிடந்து வேலை பார்த்துட்டு உட்காந்து எழுதிட்டு நீங்கள் அதிகமாக பணம் வாங்கிட்டு போயிருவீங்க, நான் வந்து பேந்த முழிச்சிக்கிட்டு நான் சம்பளத்தையும் வாங்காமல் வீட்டுக்கு வரவா? புதுசாக பண்ணுறவங்க ஃபுல்லாமே இப்படி தான் பண்ணுறாங்க. அதில் இன்னொன்று என்ன தெரியுமா பண்ணுறாங்க? எழுத்து வேலையில் வந்து நீ இத்தனை மணிக்கு தானே வந்த, 11 மணிக்கு தானே வந்த, 10:30க்கு தானே வந்த, 11 மணிக்கு 12 மணிக்கு தானே வந்தாங்க. அந்த பேச்சே அப்படி பேசுகிறதா இருந்தால் நம்மளை வேலைக்கே கூப்பிட வேண்டாம். 11 மணிக்கு வந்த, 12 மணிக்கு வந்த, நீங்கள் வாங்குறவங்கள்ட்ட நல்லா நிறைய வாங்கிட்டு போயிருந்தீங்க. நான் இதுக்கு நான் வந்து 6 மணிக்குள்ளே என் வேலையை முடிச்சு கொடுத்துருவேன். நம்ம என்ன ஹவுஸ் பெயிண்டிங் வேலையாக பார்க்கோம் இத்தனை மணிக்கு வர்றதுக்கு? ஹவுஸ் பெயிண்டிங் வேலை தான் 9 மணிக்கு போகணும், 6 மணிக்கு வரணும். இந்த எழுத்து வேலையில் இந்த மாதிரி பேச நம்மகிட்ட வச்சுக்கிட்டே செய்யாதீங்க. அப்படி பேசாத தான் நம்மளை வேலைக்கே கூப்பிட வேண்டாம். இது வந்து ஒரு சிலர்கிட்ட இந்த பழக்கம் வந்து நிறைய இருக்குது. அதெல்லாம் வந்து மாற்றிக்கோங்க. ஏன்னா உங்கள் தேவைக்கு தான் நீங்கள் வந்து எழுத கூப்பிடுறீங்க. இத்தனை மணிக்கு வந்தால் அத்தனை மணிக்கு வந்தாலும் எழுத்து வேலையில் வந்து கணக்கே கிடையாது. என்ன மாதிரி ஆர்டிஸ்ட்டை நீங்கள் போய் பேசி பாருங்கள், எழுதவே வரமாட்டாங்க. அதை முதல்ல வந்து என்றைக்குமே தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல எலெக்ஷன் வேலையில் வந்து அந்த கணக்கே கிடையாது. இப்போ காலையில் ஆரம்பித்தோம்னா ஒரு 7 மணிக்கு 8 மணிக்கு ஆரம்பித்தோம்னா கண்டிப்பாக வந்து ஒரு சாயங்காலத்துக்குள்ளே நாங்கள் முடிச்சுருவோம். ஓரளவு எவ்வளோ சின்னம் ஓடுது, எவ்வளோ எழுத்து, அதுக்கு தக்கனதான் ரேட்டு. சம்பள வேலை வந்து அது சரி வராது. கான்ட்ராக்ட் வேலை மட்டும்தான் எடுப்போம். சரியா? சம்பளம் வந்த வேலை வந்து யாருக்கு பார்த்து கொடுப்பேன்னா, எனக்கு பதிவாக வேலை கூப்பிடுதாங்களா அவங்களுக்கு தான். ஒரு 2-3 பேர் இருக்காங்க. கரெக்டாக வந்து எனக்கு சம்பளம் தந்துடுவாங்க. வேலையும் கரெக்டாக வந்து அவங்க கரெக்டாக கூப்பிடுவாங்க. நான் அர்ஜென்ட்டுக்கு போய் செஞ்சு கொடுப்பேன் அவங்களுக்கு. இன்ன வரைக்கும் என்னை வேலைக்கு கூப்பிட்டுட்ருக்காங்க. திருநெல்வேலி, தூத்துக்குடி வரைக்கும் நம்மகிட்ட ஆள் இருக்குது. 2-3 பேர் இருக்காங்கன்னு வைங்களேன். யார் என்ன ஏதுங்கிறத நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா ஒருத்தர் சொல்லும்போது ஒருத்தருக்கு பிடிக்காது. இதான் என்னுடைய சூழ்நிலை. ஏன்னா வந்து முன்பணம் இல்லாமல் நம்மளால் வேலை பார்த்து கொடுக்க முடியாது. நம்ம வேலை பார்த்து கொடுத்துட்டு நம்ம வெயிலில் கிடந்து வேலை பார்த்துட்டோம், அந்த பணம் கைக்கு வரலன்னா எவ்வளோ சங்கடமாக இருக்கும்னு நினச்சி பாருங்கள். போன எலெக்ஷன்லேயே பணத்தை ரொம்ப விட்டுட்டேன். சரியா? வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.